ஜெயவோம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஸ்ரீமத் சதானந்த பிரம்மம் குருதேவ் சுவாமிகளின் 103ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா. சுவாமியுடைய சமாதி வந்து நம்ம இங்கேருந்து வடபழனிலேருந்து போனோம்னா பெருங்கொளத்தூரில் இறங்கி பெருங்கொளத்தூர்லேருந்து இடது பக்கம் திருமணின்னு வச்சுங்களேன், அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு. அந்த இடத்துக்கு பேர் சதானந்தபுரம் தான் பேர் வைக்கப்பட்டிருக்கு. சுவாமி வந்ததுக்கப்புறம் சதானந்தபுரமே அந்த இடத்துக்கு பேர். ஆலப்பாக்கம் யார் கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஆலப்பாக்கம் போயிட்டாலே சுவாமியோட மடம் அங்கே வெளியில் போர்டு வச்சுருப்பாங்க, பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாராவது அங்கே போகிறது இருந்தால் எளிமையானவரில் போய்ட்டு சுவாமி தரிசனங்கள் செய்யலாம். ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம இவர் வந்து ஆரம்ப காலங்களில் இவர் வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்தவர் சுவாமி. இவருடைய இயற்பெயர் வந்து காசிநாதன் அப்படின்னு அவங்க அப்பா வந்து பெயர் சூட்டப்பட்டார். சுவாமி ஆரம்ப காலங்களில் சிறு வயதிலிருந்தே இறை மீது நாட்டம் கொண்டதால் அவர் வீட்டை விட்டு வெளில வந்து இங்கே நம்ம கன்னிமரா ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா, அது அந்த ஆறு அப்போல்லாம் வந்து சுவாமியுடைய அந்த கூவாறு வந்து அப்போ அந்த காலங்களில் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ வந்து வெள்ளைக்காரன் ஆட்சி காலங்களில் வந்து கூவம். சரி, அங்கே இருந்து அங்கே எப்பயுமே வந்து குளிச்சுட்டு எப்பயுமே சதாகாலம் இறைவனை தியானம் செய்து கொண்டே அந்த இடங்களில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கபாலீஸ்வரன் கோயிலுக்கு வந்து தினமும் போயிட்டு சுவாமி தரிசனம் பார்ப்பார். இதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. இவர் கபாலீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சமயம் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, திரும்பவும் வந்து அந்த கன்னிமரா ஹோட்டல் பக்கத்தில் எப்பவும் போல் உட்காந்துட்டு இருக்கார். 2 போலீஸ்காரங்க அப்போ வந்து பேசிகிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி கொள்ளைக்காரனை வந்து பிடிச்சாதான் நமக்கு இன்றைக்கி கடைசி நாள், பிடிக்கலன்னா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, நம்மளுடைய நிலைமையை மாறி போகணும் அப்படின்னு 2 பேரும் பேசின்னு போட்டோம். அவன் மட்டும் பேசின்னு போகும்போது ஒரு கைத்தட்டும் குரலுக்கு கேட்டுன்னு நாராயணா அப்படின்னு பேரை விட்டு சுவாமி சதானந்தம் அவர் வந்து கூப்பிட்றாரு. சுவாமி இவர் திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒரு துறவி மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. கிட்ட போய்ட்டு என்ன சாமி அப்படின்னு, கவலைப்படாத, நீ தேடுற கொள்ளைக்காரன் வந்து அங்கே சைதாப்பட்டு அந்த ஆற்று வரும் தாழம்பூ புதரில் மறைஞ்சின்னு இருக்காங்க, நீ போனால் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இவர் சட்டுன்னு நம்பவும் முடியல, நம்பவும் இருக்கவும் முடியல. ஏன்னா அவருடைய பேர் வந்து சுவாமிக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. எப்படி சாமிக்கு வந்து அந்த பேர் தெரிஞ்சதுன்னு புரியல. சரி, இருந்தாலும் வந்து சொல்கிறார் நம்பிக்கை பேர் வச்சு. ஏன்னா கடைசி நாள் இல்லையா, நம்பிக்கை பேர் வச்சு போய் குதிரை வண்டி, அப்போல்லாம் வந்து குதிரை வண்டி தான். ஏன்னா ஆட்டோ கிட்டலாம் கிடையாது. இப்போ தான் ஆட்டோ, அப்போ அந்த காலங்களில் ஆட்டோ கிடையாது. குதிரை வண்டி, ட்ராம் வண்டி. குதிரை வண்டியில் ஏறி போகிறாங்க. போயிட்டு சைதாப்பேட்டை ஆற்று ஓரம் அங்கெல்லாம் தேடி போகும்போது அப்போல்லாம் நிறைய தாழம்பூ புதர்கள் நிறைய இருக்கும் அங்கே சைதாப்பேட்டையில். இப்போ தான் வந்து மாறிடுச்சு. ஏன்னா அந்த காலங்களில் கிட்டத்தட்ட வந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லைங்களா. பார்த்தா அந்த இடத்துல 6 பேர் வந்து கொள்ளைக்காரங்க மறைஞ்சது பங்கு போட்டுருக்காங்க அந்த கொள்ளடிச்ச இதுவை. அப்போ வந்து இந்த 2 போலீஸ்காரங்களும் பிடிக்கிறாங்க. இந்த நாராயண ஐயாவும் கூட வந்து அவருடைய நண்பர், அவர் வந்து ஒரு முஸ்லீமு கூட சேர்ந்தப்ப இவருக்கு வந்து மனசு ஓடவே இல்லை. எப்படி சுவாமி கரெக்டாக சொன்னார், யார் அவர், அந்த துறவியை நம்ம மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு இவர் மனசில் ஓடுது. பார்த்துலான்ட்டு சரி போன உடனே என்னென்னா பிடிச்சின்னு போய்ட்டு கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து ஒரே பாராட்டு மழை, ஆகா ஓகோன்னு பாராட்டுறாங்க. இவருக்கு வந்து ஒரே பெரும் மகிழ்ச்சி. பரவாயில்ல, நம்ம வந்து இன்றைக்கி பிடிக்கலன்னா நம்ம வேலை சஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கோம், நல்ல வேலை இதுவாகிடுது அப்படின்ட்டு திரும்ப சாமியை பார்க்கலான்ட்டு என்னென்னா அந்த கன்னிமரா ஹோட்டல்கிட்ட வந்து சுவாமியை பார்க்குறதுக்கு போகிறார். பணம் சுவாமி வந்து அங்கே இல்லை. அங்கே இருக்க பக்கத்துலலாம் கேட்குறாங்க, யாருக்குமே தெரியல. சரி, அதே மன வருத்தத்தோடு விட்டார். ஒரு நாள் வந்து கபாலீஸ்வரன் கோயில் பக்கத்தில் வந்து மயிலாப்பூரில் வந்து இவருக்கு வந்து டியூட்டி போட்டிருக்காங்க, நாராயண சுவாமி ஐயாவுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தா ட்ராம் வண்டியில் வந்து
சுவாமி ஏறி போகிறத இவர் பார்த்துட்டார். அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்க நாராயண ஐயாவுக்கு. ஏன்னா கவர்னர் வரான்னு சொல்லிட்டு பந்தோபஸ்து வெளியில் போட்டிருக்காங்க. இவர் அதை மறந்துட்டார். கடகடன்னு போயிட்டு என்ன பண்ணார், அந்த ட்ராம் வண்டியில் ஏறி கடகடன்னு ஓடி போய் தான் ஐயா வந்து உட்காந்துருக்காரு. உடனே இவர் சுவாமி சதானந்த பிரம்மா உடனே வந்து என்ன பண்ணுறாரு, நாராயணா இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிட்றாரு. இவருக்கு ஒரே சாமி உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ட்டு. என்னப்பா நான் சொன்ன மாதிரி பிடிச்சிட்டியா கொள்ளைக்காரங்களே? ஆமாம் சாமி பிடிச்சினா. உனக்கு நல்ல பேர் புகழ் கிடச்சிருக்குமே? ஆமாம் சாமி நல்ல மாதிரியா பேர் புகழ் இருக்கு. உங்களை பார்த்துட்டேன். இப்போ கூட நீ வந்து கவர்னர் பந்தோபஸ்துக்கு வந்துட்டு அதை மறந்துட்டு நீ வந்து இங்கே வந்துட்டியா அப்படின்னு சுவாமி கேட்குறாரு. ஐயோ ஆமாம் சாமி உங்களை பார்த்தேன் நான் மறந்துட்டேன், இருந்தாலும் எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு. கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும். சுவாமி நான் உங்களை எப்போ பார்க்குறேன்னா நான் கபாலீஸ்வரன் கோயிலில் எப்பயுமே இருப்பேன். நான் அங்கே கன்னிமரம் ஹோட்டலில் போயிட்டு திரும்ப வந்து நமக்கு சுவாமியை கபாலீஸ்வரன் பார்க்குறதுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு வந்துடுறாரு. இவர் சதாகாலம் வந்து தினம் தினம் வந்து கபாலீஸ்வரன் கோயிலில் சுவாமி இவரை சதானந்த பிரம்மம் வந்து குருதேவ சுவாமி இவர் நாராயண ஐயா வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து அவங்களுடைய மனைவிக்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம ஒரு ஐயா பார்த்தோம், அவர் தான் சொன்னார் இந்த குள்ளன்னு தினமும் நடக்கிறதெல்லாம் வந்து அவங்க மனைவிக்கிட்ட சொல்ல. ஒரு நாள் வந்து சுவாமி கிட்ட சொல்கிறார், ஐயா இந்த மாதிரி வந்து போலீஸ் வேலை எனக்கு பிடிக்கல, எனக்கு சதாகாலம் வந்து மனம் வந்து இறுக்கமாகவே இருக்குது, அதனால் நம்ம என்ன சரி அப்படின்னா நீ வேலையை விட்டுட்டு விவசாயம் பார்த்து பொழைச்சிக்கோ, காலங்களில் ஏன் நீ வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இவர் ஐயா நம்ம விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுறது, வேலையை விட்டு சாப்பிட்னா விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. இவர் நாராயண ஐயாவுக்கு வந்து ஆலப்பக்கத்தில் வந்து விவசாய நிலம் இருந்துருக்கு. அல்ல இதை வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட சொல்ல போகிறாரு. மனைவி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு உடனே சுவாமி அவர் சொல்லி அனுப்புகிறாரு. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏற்றுக்குவாங்க நீ போட்டு. இவரும் அதே மாதிரி பொறுமையாக மெல்லமாக இந்த மாதிரி சொல்ல, எனக்கு வேலை பிடிக்கல நான் வேலை விட்டுற போகிறேன். அந்த அம்மா வந்து அதுக்கு வந்து ஆட்சேபனே தெரியல. சரியா நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யிட்டு. அதே மாதிரி நாராயண ஐயா வந்து வேலையை விட்டுட்டு ஆலப்பக்கத்தில் வந்து அந்த இதில் விவசாயம் பண்ணி சிறிது காலம் இருக்கும்போது சுவாமி எங்கேயோ கூப்பிட்டு வந்துடணுன்ட்டு இவருக்கு ஒரு ஆசை. சதானந்த பிரம்மத்தை சுவாமியை கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் போயிட்டு இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி நீங்கள் என் கூடவே தங்கிடணும், உங்களுக்கு வந்து எனக்கு இடம் இருக்குது, அங்கே ஆசிரமம் நீங்கள் கட்டிடலாம் அப்படின்னு. சுவாமி போனதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் வந்து சுவாமி மேலே அல்லாத பாச பிணைப்பு. சுவாமியுடைய அதிசயங்கள் வந்து பற்பல. சுவாமியுடைய அதிசயங்கள் நிறைய நிகழ்த்தியிருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னா, சுவாமி அடிக்கடி நவகண்ட யோகம் வந்து பண்ணுவார். நவகண்ட யோகம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அது நிலை கடந்து ஒரு லெவலுக்கு மேலே போகிறவங்க மட்டுமே அது வந்து செய்வாங்க. அது இறைவனுக்கு தன் உடலையை வந்து பிரசாதமாக படைக்கிற மாதிரி அது ஒரு கான்செப்ட் நினைக்கிறேன். நவகண்ட யோகம் ஒரு நாள் என்னென்னா, அப்போ வந்து இந்த அவரெல்லாம் கிராமம் தானே, அப்போ ஆலப்பக்கம்லாம் கிராமம் தான், இருட்டாக ஜிலோன்னு இருக்கும். அப்போல்லாம் வந்து மின்சார வசதியெல்லாம் வந்து குறைவு தானே, கிடையாது, எல்லாம் நல்லா பயந்து. அப்போ என்ன பண்ணேன்னா, அந்த இருட்டில் இருக்கும்போது சுவாமி வந்து இருட்டில் இருக்கும்போது நவகண்ட யோகம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வந்தவங்க என்ன ஆச்சுன்னா பார்த்துட்டு ஐயாவை யாரோ வெட்டிட்டாங்க போலங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு வராங்க. போயிட்டு வெட்டிட்டாங்க ஐயாவை, இந்த மாதிரி 9 துண்டாக கிடக்கிறாரு அப்படின்ட்டு. இவங்க பார்த்தவங்க போயிட்டு கூப்பிட்டு வரதாங்களே, ஐயா வந்து தியானத்தை முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஐயா உங்களை யாரையும் வெட்டிட்டா நான் பார்த்தேன், துண்டு துண்டாக இருந்தது அப்படின்னு. அப்புறம் சுவாமி சிரிக்கிறாரு. இது நவகண்ட யோகம், இது இறைவனை நோக்கி கடுமையாக தவம் பண்ணுற நவகண்ட யோகம் அப்படின்னு. சுவாமி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மழை பெய்ய வச்சுருக்காரு. பல வந்து அதிசயங்கள் அந்த அந்த ஊர் மக்களே வந்து அவரை வந்து போற்றத்தக்க இருந்தது. சுவாமி பல காலங்கள் வந்து அங்கேயே மக்களுக்கு வந்து உபதேசங்கள் நல்வழியும் சொல்லி அந்த ஊரை வந்து செழுமையாக்கி விட்டார். இப்போ வந்து சதானந்தபுரம் அப்படின்ட்டு அந்த ஊருக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே நாராயணன் அதே மாதிரி 1922ஆம் ஆண்டு அதாவது
1922 இன்னைக்கு 17/1/2025. அதாவது என்னென்னா நட்சத்திர பிரகாரம் சுவாமியோடைய குரு பூஜைகள் மாறும், ஒரே தேதியில் வராது. அது என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் மகா நட்சத்திரம். ஒரு நிமிஷம், சுவாமி நான் நான் அந்த நட்சத்திரத்தை சொல்லுவேன்னு. அப்போ நாராயணன் அவர் சமாதியான பிறகு அந்த இடத்துல வச்சு ஒரு கோவில் கட்டி சுவாமி வழிபட்டு அவருடைய காலங்களில் சுவாமிக்கு குழந்தைய இல்லைன்னு சொன்னோம். அதாவது நாராயண ஐயாவுக்கு குழந்தைய இல்லைன்ட்டு சுவாமி சொல்லாங்க, 3 குழந்தை பிறக்கும், ஒரு குழந்தை ஊனமாக பிறக்கும். அதே மாதிரி அவருக்கும் குழந்தை பிறந்தது. அவங்கள நல்ல மாதிரியாக வளர்த்து ஆளாக்கி அதை கட்டி கொடுத்து இது பண்ணி ஒரு சிறப்பான முறையில் ஐயா சமாதி ஆன பிறகு அந்த மடத்தை அவரே நிர்வகித்து வந்திருந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அங்கேயே அவருடைய சமாதி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பின்னாளில் தொடர்ந்து அவருடைய சீடர்கள் அதிகமாக அவருடைய சீடர்களுடைய சமாதிகளும் இங்கே அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கு. இங்கே ஏகப்பட்ட சமாதிகள் இருக்குது. அதில் ஐயாவுடைய சமாதி சிறப்பு. சதானந்த பிரம்மம் அவருடைய சீடர்கள் அந்த நாராயண ஐயாவுடைய சமாதியும் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பராமரித்து வந்த சீடர்கள், சாமி மேலே பக்தியாக இருந்த சீடர்களுடைய சமாதிகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. எல்லா காலங்களையும் ஒவ்வொரு ஞானிகள் மகான்கள் வருவார்கள், மக்களுக்கு நல்வழிப்படுத்துவார்கள் என்பது இவர்கள் மூலம் நமக்கு தெரியுது. நவகண்ட யோகம் வள்ளலார் ஐயா கூட செய்வார். அந்த ஐயர் நிலைக்கு, அதாவது என்னென்னா உயர்ந்த நிலைக்கு போகிறவங்க நவகண்ட யோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பயங்கரமான அது சித்தி கிடையாது. அதுக்கு எதுக்கும் ஒரு பொருள் இருக்கு. தன்னுடைய உடம்பை அணு சிதைவுகளாக சிதைத்து இறைவனை இப்போ தியானம் செய்வது. நம்ம ஒரு முறையாவது ஸ்ரீமத் சதானந்த பிரம்மம் குருதேவ் சுவாமிகளை நம்ம தரிசித்தா நல்லது. ஏன்னா மகான்கள் சமாதி போகிறது என்னென்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நீக்கப்படும். சமாதிகள் கர்ம வினைகள் நீங்கள் அங்கே வேண்டணும்னு அவசியங்களே கிடையாது. நீங்கள் தரிசனம் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே நிறைவேற்றப்படும். நான் கூட இந்த பார்க்கும்போது ஏகப்பட்ட கூட்டம், அன்னதானங்கள் வேறு நடந்துக்கிட்டே இருக்குது, கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே குடும்பமாக வர்றது ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பார்த்தேன், குடும்பமாக வராங்க. மோஸ்ட்லி ஜீவ சமாதிகளுக்கு எல்லாம் வராங்கன்னு வச்சுங்க, ஜென்ஸு தான் மோஸ்ட்லி வருவாங்க, அதாவது சன்னியாசிகள் வருவாங்க. ஆனால் இங்கே குழந்தைகள், மகளிர், பெண்கள் எல்லாமே, குழந்தைகள், மகளிர்கள், ஆண்கள், சன்னியாசிகள், வயதானவர்கள், இங்கே பாருங்க, குழந்தை எல்லாருமே சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஓம் ஸ்ரீ சதானந்த பிரம்ம குருதேவ் சுவாமிகளுக்கு இது சுவாமியோட ஸ்ரீமத் சதானந்த பிரம்மம் குருதேவ் சுவாமிகளின் சமாதி இங்கே தான் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தப்பட்டிருங்க. கலை நிகழ்ச்சி பாடல்கள் பாடி ஒரு விழானாலே இதெல்லாமே இருக்க தானே செய்யும். அதனால் மக்கள் கண்டு கழிப்பதற்காக கோலாகலமாக பம்பை உடுக்கைகள், ஆரவாரமான பாடல்கள், சுவாமியுடைய பாடல்கள் இதெல்லாம் பாடி மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலைகள்லாம் அழிந்திடக்கூடாதுன்ட்டு பரவாயில்ல, இதை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம உண்மையால் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், இதை நம்ம பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்குது. இது இங்கே ஒரே கூட்டம் தான் அலமோதுது.
ஏன்னா சுவாமிகளின் பக்தர்கள் அதிகம். எல்லாம் பாருங்கள், சுவாமி மேலே அபார பக்திகள். சுவாமியுடைய தேர் ஊர்வலத்துக்கு எடுத்துகிட்டு போனது. இவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்துட்டுருக்காங்க. அன்னதானம் வந்து போடுறதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்குன்ட்ருக்காங்க. இது அன்னதானம் கூடம் இது. ஏன்னா 1 மணிக்கு மேலே தான் அன்னதானம். அது பின்னாடி சுற்றி வந்து பெரிய குளம் இருக்குது. நம்ம அது உள்ளே அப்படியே நடந்து போனோம்னா, நடந்து போனால் உள்ளே வந்து 2 பேருடைய சமாதி இருக்குது. ஏன்னா சுவாமி அடுத்தடுத்து வந்த சீடர்கள், சுவாமி மேலே பக்தியாக இருந்தவங்களை வந்து இங்கே சமாதி வந்து நிறைய வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து சமாதிகளே வந்து ஒரு 10-13 சமாதிகள் மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது அப்போ இருந்த அந்த தோட்டம், சுவாமி நாராயண ஐயா வந்து விவசாயம் பண்ண இடங்கள் இதெல்லாம். விவசாயம் பண்ணி அவருடைய சொற்ப காலங்களில் வந்து தன் குடும்பத்தை வந்து காப்பாற்ற நாராயண ஐயானா வந்து சச்சிதானந்த பிரம்மனுடைய சீடர். அவர் தான் வந்து இங்கே சுவாமியை கூப்பிட்டு வந்து அவருக்கு அடுத்து வந்தவங்களுடைய சமாதிகள் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இங்கே சமாதிகள் வந்து அவர் அடுத்தடுத்து வந்து சுவாமியுடைய சீடர்கள். பாருங்கள், அது சுவாமி இங்கே தான் வந்து அவர் சமாதியாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து இன்னொருத்தருடைய சமாதி. இங்கே நிறையோடைய சமாதிகள் வந்து 2-3 பேர் வந்து டாக்டராக இருந்திருக்கிறாங்க. அதாவது என்னென்னா எம்பிபிஎஸ்ஸாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இங்கே இப்போ நம்ம போகிறோமே, அவர் வந்து டாக்டர், ஒருவேளை ஆயுர்வேதிக் டாக்டராக இருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அப்போல்லாம் வந்து மருத்துவங்கள் அதிகம்ல. இது எல்லாமே வந்து நாராயணசாமி ஐயா வந்து இந்த ஆசிரமத்துக்காக கொடுக்கப்பட்ட இடம். இது அங்கேயே வந்து சமாதிகள் வைக்கப்பட்டிருக்கு. பட்டு துணி தலை பாவை அவர் கையோட்டி வண்ண மயில் தோகை கற்ப ஓங்கார தத்துவத்தின் மேதை இப்போ காணவரார் பெருங்களத்தூர் பூஜை. எங்க கருப்பண்ண சுவாமி அவர், எங்க கருப்பண்ண சுவாமி, எங்க கருப்பண்ண சுவாமி அவர், எங்க கருப்பண்ண ஓய் எங்க கருப்பசாமி ஆறுமுக வேலனுக்கு ஊசி படந்த மலை உத்திராட்சம் காக்கும் மலை ஊசி படந்த மலை உத்திராட்சம் காக்கும் மலை ஆசி படந்த மலை படந்த மலை பங்குனி தேரோட மலை பாசி படந்த மலை ஆசி படந்த மலை பங்குனி தேரோட மலை கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல்
மலை மேல இருப்பவரா முருகையா மயிலோடு ஆடுதையா முருகையா மலை மேல இருப்பவரா முருகையா மயிலோடு ஆடுதையா முருகையா மலை மேல இருப்பவரா முருகையா மயிலொன்னு ஆடுதையா முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு சந்தோஷம் மாறனுக்கு சக்தி வடிவேலுக்கு சிவகுருநாதா நில தோகமையில் ஏறி வரும் சூரசம்மாரா கோலாகலா கோலாகலா கோலாகல குமாரா சிவகுருநாதா நில தோகமையில் ஏறி வரும் சூரசம்மாரா அதற்கு இந்த ஒரு ஜென்மம் போதுமா நாங்க அத்தனை மலையும் பார்க்க முடியுமா அதற்கு இந்த ஒரு ஜென்மம் போதுமா சோத்து மூட்டை கட்டிக்கிட்டு பயணப்பட்டோமே செஞ்ச பாவங்களை மூட்டை கட்டி இறக்கி வச்சோமே சோத்து மூட்டை கட்டிக்கிட்டு பயணம் செய்தோமே செஞ்ச பாவங்களை மூட்டை கட்டி இறக்கி வச்சோமே ஆறுபாடு தேடி வந்து வணங்கி நின்னோமே படிவழகா உன்னை காண நாங்க ஆசைப்பட்டோமே ஆறுபாடு தேடி வந்து வணங்கி நின்னோமே அந்த சூரனை போல் சொர்க்கத்தில இடம் விட்டு போமே சுட்ட பழம் கொண்டு வந்தேன் வானப்பழமே கண்ணப்பழமாகி வந்தேன் குறிஞ்சி மலை கணமே